அருமையாய் தேவன் இந்த கூடுகையை ஆசீர்வதிக்கும்படியா, இந்த கூடுகையிலே தேவனுடைய சத்தம், தேவனுடைய வார்த்தை தொனிக்கும்படியா, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமாதானம் நிலைத்திருக்கும்படியாய் தேவனுடைய சமாதானத்தை அனுப்புகிறேன். சமாதானத்தை நான் வாழ்த்துதல்களாக சொல்லிக்கொள்கிறேன். மறுபடியுமாக உங்களை சந்திக்கும்படியான தருணங்களை கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தெரிவிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை, துதிகன மகிமை உண்டாவதாக. இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபையாய் எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவரே ஒரு கூட்டமாக நாங்கள் கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய ஆண்டவரே வார்த்தையை கேட்க உம்மை ஆராதித்து உம்மை துதித்து ஸ்தோத்திரத்தை நாள் மகிமைப்படுத்தி இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்திலே ஆண்டவரே அப்பா அடியாளை மறைத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, தேவரீருடைய சத்தம் வெளிப்படுவதாக எந்த வார்த்தை எங்களுக்கு தரணுமோ ஆண்டவரே அப்பா, பெண்களாகிய நாங்கள் அப்பா உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். அநேக பொறுப்புகள் எங்களுக்கு இருக்கிறது, அநேக காரியங்கள் இருக்கிறது ஆண்டவரே. இந்த சூழ்நிலையிலே நாங்கள் ஆண்டவரே இதை எப்படி மேற்கொள்ளணும், எப்படி நாங்கள் செய்யணும் என்று வசனத்தின் மூலமாக வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு போதித்து நடத்தும்படி ஆண்டவரே உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகன மகிமைகளை ஏறடிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த அதிகாலை வேளையிலே மறுபடியுமாக உங்களை சந்திக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த மகா பெரிய தயவுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான பானு சிஸ்டர் இந்த கபடற்ற புறாக்கள் ஊழியத்தை ரொம்ப அழகாக அருமையாக நடத்தி கொண்டு வருகிறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அநேக கபடற்ற புறாக்கள் இணைந்திருக்கிறீங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அப்படியே என் புறாவே, என் உத்தமையே, உன் கதவை திற என்று நேசர் சொல்லும்படியாய் அநேக கபடற்ற புறாக்களை சேர்த்து கொண்டு அவர்களுக்கான வேத வசனங்களை ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே உற்சாகத்தோடு சொல்லி கொண்டிருக்கிற அருமையான சகோதரியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அநேகம் ஆயிரங்களுக்கு ஆண்டவர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவாராக என்று சகோதரிக்கு நான் வாழ்த்துதல் கூறி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து வரலாம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறதான செய்தியினுடைய தலைப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிஸ்டர் அருமையாக போஸ்டர் போட்டிருந்தாங்க, பெரியாவின் குமாரத்தியாகிய சேராள். இதுதான் நம்ம மெசேஜோட தலைப்பு, சேராள். நம்ம சாராளை பற்றி பார்த்துருப்போம். வேதத்தில் நமக்கு நல்லா சாராள் தெரியும் இல்லை, நம்மை பெற்ற சாராளை பாருங்கள் என்று ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம். தகப்பனாகிய ஆபிரகாமை பாருங்கள், தோண்டி எடுக்கப்பட்ட துறவை பாருங்கள், உங்களை பெற்ற சாராளை பாருங்கள். சாராளை பற்றி நமக்கு நல்லா தெரியும். யாருங்க இந்த சேராள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு பிரியமான சகோதரிகளே. இந்த நாளாகமத்தை நான் தியானிச்சுட்டு வரும்போது இந்த சேராளை பற்றி நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆவியானவர் கடந்த நாட்களிலே இந்த சேராளை குறித்ததான காரியங்களை காண்பித்து கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போவே நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன், அடுத்தது இந்த சேராளை பற்றி தான் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அநேக காரியங்களை தேடும்போது அதிகமாக சொல்லப்படவில்லை இந்த சேராளை குறித்து. ஆனால் அதிகமாக சில காரியங்களை நாம் ஆராய்ந்து தேடும்போது மிக மிக ஆச்சரியங்கள் காத்து கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணா சேராள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சேராள் யார், இவங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வெறும் சேராள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சதை மட்டும் சொல்லிட்டேன் அப்படின்னா அதில் சுவாரஸ்யம் இருக்க போகிறதில்ல. யார் இந்த சேராள் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். பெண்கள் அப்படின்னு சொன்னாலே முதலாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் யாரோட பொண்ணு, நீங்கள் யாரோட மனைவி, இப்படி கேட்குறது வழக்கம், உலகத்தில் கேட்குறது வழக்கம். யாரோட அம்மா. அதே போல் இந்த சேராள் அவளுடைய பின்னணியம் என்ன, அவள் யார், எந்த கோத்திரத்தில் வராங்க, எந்த சந்ததியில் வராங்க, அவங்களுடைய வழித்தோன்றலுடைய அந்த மூதாதையர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்க ஆச்சரியத்தால் கண்கள் விரிந்தன. ஓ, இப்பேற்பட்ட ஒரு கோத்திரத்திலிருந்து வந்த பெண் தானா, அதனால தானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்த அந்த காரியங்களை சபைக்கு பிரயோஜனமாக உங்களோடு கூட, பெண்களாகி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த சேராள் யார் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். யோசேப்பின் குமாரர்கள். யோசேப்புக்கு 2 குமாரர்கள், மனாசே, எபிராயிம். இந்த 2 குமாரர்கள் யோசேப்புக்கு உண்டு. யோசேப்பு தன்னுடைய குமாரர்களை எகிப்து தேசத்தில் பெற்றுக்கொள்ளும் போது மனாசேவை பெற்று அவர் சொல்கிறாரு, தேவன் என்ன பண்ணுறாரு, என்னுடைய வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு. மூத்த மகன் தான் மனாசே. இளைய மகன் யார், எபிராயிம். எபிராயிமை பெற்று என்னுடைய சிறுமையை ஆண்டவர் என்ன பண்ணார், மாற்றி ஆண்டவர் என்ன பண்ணார், என்னை பழுக பண்ணினார். கர்த்தரின் சிறுமையை மாற்றி என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி எபிராயிம் என்கிறதான அந்த பெயரை வைக்கிறத நம்ம பார்க்க முடியும். அழகாக, ரொம்ப அழகாக அந்த வசனங்கள் இருக்கும். ஆதியாகமம் 41:52 அருமையாக யோசேப்பு சொல்லுவார். எடுத்தவங்க நீங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 52வது வசனம் வாசிங்க. நான் சிரமைப்பட்டிருந்த
தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். ஆமாம். அப்போ சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பழுக பண்ணினார். இதுதான் எபிராயிம் அப்படிங்கிற ஒரு பேருக்கு மீனிங், பழுகச் செய்கிற தேவன் எபிராயிம். அப்போ இந்த எபிராயிம்லேருந்து சந்ததிகள் உருவாகுது. நமக்கு நல்லா தெரியும், யாக்கோபு தன்னுடைய பேரன்மார்களை ஆசீர்வதிக்கும் போது எபிராயிமை தான் முன்னாடி வைக்கிறார். அப்போ யோசேப்பு பதறி, அப்பா மனாசே தான்ப்பா மூத்த பையன், வலது கையை மனாசே தலைமையில் வைங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மகனே அப்படியல்ல, எனக்கு தெரியும் இவனுடைய தம்பி இவனிலும் அதிகமாய் பழுகி பெருகுவான் என்று சொல்லி யோசேப்பு பெயர் வைத்த அந்த தீர்க்க தரிசனத்தின் காரியங்கள் அப்படியே யாக்கோபின் மூலமாக நிறைவேறுகிறது. தீர்க்கதரிசிகள் நம்முடைய முற்பிதாக்கள் சாதாரணமான ஆட்கள் அல்ல, அவர்கள் தீர்க்கதரிசிகள். அவங்க பேர் வைக்கும் போதே அப்படி வைப்பாங்க பாருங்க, பேர் அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும் பேர். நம்ம ஒவ்வொரு பேருக்கும் அர்த்தம் இருக்குல்ல. ஆமாம், அர்த்தங்களின்படி அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் பேருக்கு என்ன அர்த்தம் இருக்குது. ஒருவேளை அது நன்மையான காரியமாக இருந்தால் ஆண்டவர் அதை அப்படியே செய்யட்டுன்னு சொல்லி விசுவாசிங்க. யாபேசை போல் கெட்ட காரியமாக இருந்தால் அந்த பெயரை அந்த பக்கம் வச்சுருவோம். ஆனால் ஆண்டவர் நம்மை அடையாளமாக மாற்றி நம்முடைய பெயரை மற்றவர்கள் வைக்க ஆசைப்படும்படியே நம்முடைய வாழ்வை ஆண்டவர் மாற்றி விடுவார். எப்படியாகிலும் ஆண்டவருடைய வேலை என்னென்னா மாற்றுவது தான் ஆண்டவருடைய வேலை. ஆமாம், மாற்றுவார், ஆண்டவர் நம்மை மாற்றுவார். அடுத்தது பாருங்கள், இந்த எபிராயிம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பழுகி பெருக பண்ணுகிறதான இந்த காரியங்கள். இப்போ இந்த எபிராயிமுக்கு குமாரர்கள் இருக்கிறாங்க. இந்த எபிராயிமுடைய குமாரர்கள், இந்த வசனத்தை நம்ம இந்த காரியங்களை எந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம தியானிக்கிறோம்? 1 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 நாளாகமம் 7ஆம் அதிகாரம். இங்கே வம்ச அட்டவணைகள் காணப்படுகிறது. நம்ம ஆண்டவர் ஒரு ஆச்சரியமான தேவன், எல்லாத்தையும் வம்ச அட்டவணைப்படுத்தி அழகாக எழுதி வைத்திருக்கிற தேவன். பாருங்க, இந்த வம்ச அட்டவணையில் எபிராயிமோட குமாரர்களை, வழித்தோன்றல்களை நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு வார்த்தைகளாக நம்மளுக்கு ஒவ்வொரு பெயர்களாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். 1 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எபிராயிமின் குமாரரில் ஒருவன் சுத்தலாக், இவனுடைய குமாரன் பேரேத், இவனுடைய குமாரன் தாகாத், இவனுடைய குமாரன் எலாதா, இவனுடைய குமாரன் தாகாத், இப்படி அப்படியே வழித்தோன்றல்களால் வரும். அப்போ இந்த எபிராயிமுடைய சந்ததியில் இருந்ததா இந்த சேரால் வராங்க. இந்த சேரால் யார் அப்படின்னு சொன்னால், எபிராயிம் அப்படிங்கிற கோத்திரத்தில் யோசேப்பின் குமாரனாகி எபிராயிமுடைய வழித்தோன்றலில் வந்த பெண் தான் இந்த சேராள். இவள் சாதாரணமான பெண் இல்லை, இவள் ஒரு பெண் தலைவராக, ஒரு லீடராக இவள் செயல்பட்டாள். எபிராயிம் கோத்திரத்திலே இவள் ஒரு தலைவியாக செயல்பட்டாள் என்று வரலாற்று குறிப்புகள் சொல்லுகிறது. ஆமாம், நிறைய லீடர்ஸை பார்ப்போம். எஸ்தரை பற்றி நிறைய நம்ம பேசுவோம். ஆமாம், இவங்களை யாகேலை பற்றி கூட நம்ம பேசுவோம், தெபோராளை பற்றி கூட பேசுவோம், இவங்களெல்லாம் பேசுவோம், மீரியாமை பற்றி பேசுவோம், இவங்களெல்லாம் பேசுவோம். ஆனால் இந்த சேராள் மறைவாகவே இருக்கிறாள். ஏன்னா இவளை குறித்து அதிகமான வசனங்கள் இல்லை, காரியங்கள் இல்லை. இதுவரைக்கும் நீங்கள் எந்த மெசேஜ்லேயும் சேராளை பற்றி கேட்டிருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கேட்டிருக்க மாட்டீங்க அப்படின்றது என்னுடைய காரியங்கள். அப்படி கேட்டிருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அப்போ பாருங்கள், இந்த சேராளை பற்றி அதிகமாக நம்ம பேசுகிறதில்ல. ஆனால் இந்த சேராள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு ஈக்குவலாக இவங்க இருக்காங்க. எந்த விதத்திலையும் அவங்க குறைஞ்சு போனவங்க இல்லை. நாம் பார்த்த அந்த பெண் தலைவர்களுக்கு இவங்க குறைஞ்சு போனவங்க இல்லை. இவங்களும் ஒரு பெரிய காரியத்தை தான் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க செய்த அந்த பெரிய காரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இவங்க நம்ம யோசேப்பு அன்றைய நாட்களிலே நிறைய நம்மளுக்கு ஆயுசு நாட்கள் நிறைய இருந்தது. ஆயுசு நாட்கள் பாருங்கள், யோசேப்பை குறித்து சொல்லும் போது, மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பினுடைய மடியிலே வளர்க்கப்பட்டார்கள். அப்போ யோசேப்பினுடைய மூத்த மகன் மனாசேயினுடைய குமாரன் மாகீர். அப்போ பாருங்கள், மனாசேயின் குமாரனாகிய மாகீருடைய பிள்ளைகளும் யாரோட மடியில்? யோசேப்போட மடியில் வளர்க்கப்பட்டாங்க. அதே போல் எபிராயிமுடைய 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் யோசேப்பு பார்த்தான் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. என்ன ஒரு ஆண்டவர் எவ்வளோ ஒரு பிளஸ் பண்ணுறாரு பாருங்க. ஆண்டவர் எவ்வளோ ஒரு ஆசீர்வதிக்கிறார். 3ஆம் தலைமுறை பிள்ளைகளை கூட யார் பார்த்துருக்கிறா? யோசேப்பு பார்த்தாரு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த எபிராயிமுடைய வழித்தோன்றல்களுடைய அந்த ஒரு சந்ததியிலிருந்து தான் இந்த சேரால் வராங்க. இந்த சேரால் யார் அப்படின்னு சொன்னால், பெரியாவின் குமாரத்தி. இதுக்கு நடுவில் இவங்க குடும்பத்தில் ஒரு சின்ன ஒரு சலசலப்பு நடக்குது. என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், பாருங்கள்,
யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒரு காரியம், அது ஒரு சாபமான காரியம் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை ஆண்டவருடைய திட்டம், தீர்மானம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், ஈசாக்கை விட்டு யாக்கோபு பிரிந்து போய் பதான் ஆராம் தேசத்திலே அங்கே இருந்து இருக்கிறதான சூழ்நிலைகள் நமக்கு தெரியும். அங்கேருந்து திருமணம் பண்ணிக்கொண்டு 14 ஆண்டுகள் அங்கே இருந்து 2 மனைவிகள், லேயாள், ராகேல், இப்படிப்பட்ட. அடுத்தது யாக்கோபுக்கு ரொம்ப நேசமான ஒரு குமாரன் யோசேப்பு. தன்னுடைய 17வது வயதிலே தன்னுடைய தகப்பனாரை விட்டு பிரிந்து போகிற அனுபவங்கள் எப்படி நடந்தது? சகோதரர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவனை விற்று போட்ட இஸ்மவேலரிடத்திலே 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்ட காரியங்கள் நமக்கு நல்லா தெரியும். அப்போ யாக்கோபு, யோசேப்பு இவங்க வந்து பிரியிறாங்க. அன்பானவர்கள், தகப்பன் மகன் பிரியிறாங்க. இது எத்தனை வருஷம் அப்படின்னா 22 வருஷங்கள் பிரிந்து போகிறாங்க. யாக்கோபுக்கும் யோசேப்புக்கும் இடையில் அந்த பிரிவினை 17 வயசில் வந்து யோசேப்பு பிரிக்கப்படுகிறார். அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 13 ஆண்டுகள் அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. சிறைச்சாலையில், போத்திபார் வீட்டில், இப்படி காலங்கள் ஓடுகிறது. அடுத்தது 30வது வயசில் தான் அவர் அதிபதியாக உட்கார்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், பஞ்சமான காலங்கள் 7 வருடங்கள், அப்படியே 14 வருடங்கள் மொத்தம் நல்ல நிறைவான வளர்ச்சி உள்ள 7 வருஷங்கள். அதுக்கப்புறம் பஞ்சமான காலங்கள் இப்படி வருகிறது. இந்த நிறைவான வளர்ச்சியினுடைய 7 ஆண்டுகளும் கடந்து போகுது. அப்போ பாருங்கள், யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அடுத்தது இந்த பஞ்ச காலத்தின் 2வது ஆண்டில் தான் யார் வர்றாங்க அப்படின்னா, கானான் தேசத்திலிருந்து யோசேப்பினுடைய சகோதரர்கள் தானியம் கொள்ளும்படி வருகிறாங்க. அப்போ 22 வருஷங்கள் யாக்கோபும் யோசேப்பும் பிரிந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இங்கே அந்த காரியங்கள் யாருக்கு வரல, யார் அனுபவிக்கலை இந்த விஷயத்தை அப்படின்னா, யோசேப்பு இந்த விஷயத்தை அனுபவிக்கலை. அவனுடைய பிள்ளைகள் அவன் அருகிலே பக்கத்திலே வளர்க்கப்படுறாங்க. அடுத்தது எப்பிராயீமுடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்கள் நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த நாளாகமத்தில் பார்க்க முடியும். பாருங்கள், 1 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 21, 22 வசனங்களை நான் வாசிக்கிற கவனிங்க. எப்பிராயீமுடைய குமாரர்கள் இவங்க எல்லாம். இவனுடைய குமாரன் சாபாத், இவனுடைய குமாரன் சுதெலாக், எத்சேர், எலியாத், இவர்கள் தேசத்தில் பிறந்த காத்தூராருடைய ஆடு மாடுகளை பிடிக்க போனபடியால் அவர்கள் இவர்களை கொன்று போட்டார்கள். அவர்கள் தகப்பனாகிய எப்பிராயிம் அநேக நாள் துக்கம் கொண்டாடுகையில் அவன் சகோதரர் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தார்கள். இதே போல ஒரு சம்பவம். எப்படி யாக்கோபுக்கு அவனுடைய சகோதரர்கள், அவங்களுடைய எல்லாரும் வந்து அப்படியே ஆறுதல் சொல்ல வந்தாங்களோ, ஆனால் அந்த ஆறுதல் வந்து அவன் வந்து கேட்கல. அவன் ஆறுதலை வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த அளவுக்கு அவனுக்கு வேதனை இருந்தது. அதே போல் இங்கே எப்பிராயீமுடைய வாழ்க்கையிலே அந்த காரியங்கள் நடக்கிறது. அந்த ஆறுதல்கள் சொல்ல வர்றாங்க. 1 நாளாகமம் 7:22 ஆறுதல் சொல்ல வராங்க. அதே போல் ஆதியாகமம் 37, 35 படிங்க. யாராவது ஒருவர் எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 35வது வசனம் படிங்க. அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். தேங்க்யூ சிஸ்டர். பாருங்கள், அதே போல் யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே யோசேப்பை பிரிந்து அந்த துக்கம் வந்து குமாரத்திகள் வந்து ஆறுதல் சொல்ல வரும்போது அவன் அந்த துக்கத்தோடே நான் இறங்குவேன் என்று சொன்னான். ஆனால் அந்த துக்கத்தோடு ஆண்டவர் அவனை இறக்க விடலை. இங்கே அதே போல் அவனுடைய பேரனாகி எப்பிராயிம் வருத்தப்படுகிறான். எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு தவறான ஒரு காரியத்தில் அவங்க ஈடுபடுறாங்க. ஒரு வழிப்பறி செய்வதை போன்ற ஒரு சூழ்நிலை. எப்பிராயிம் புத்திரர் என்ன பண்ணுறாங்க, காத்தூராருடைய அந்த ஆடு மாடுகளை பிடிக்க இவங்க போகிறாங்க. அது ஒரு தவறான காரியம்தான். அவங்க அப்படி செய்வதனால யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே இந்த பிரச்சனை இல்லை. மனாசே, எப்பிராயிம் பாருங்கள், மனாசேயினுடைய அந்த மாகீரின் பிள்ளைகள் யோசேப்பு மடியிலே வளர்க்கப்படுறாங்க. அடுத்தது எப்பிராயிமுடைய 3ஆம் தலைமுறை பிள்ளைகளை யோசேப்பு பார்க்குறான். அவனுக்கு அந்த பிரச்சனை வரல. அவன் கணிதரும் செடி. இது என்ன ஆகுது? எப்பிராயிமுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை வருகிறது. அவர்களுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு காரியத்தில் ஈடுபடும் போது அங்கே அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, கொல்லப்படுகிறார்கள். அங்கே எப்பிராயிம் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், அவன் அழுது கொண்டு அவன் அப்படியே அநேக நாள், இங்கே 22 வருஷம் யாக்கோபும் யோசேப்பு பிரிஞ்ச அந்த காலங்கள், அவங்க எவ்வளவு நாள் பிரிஞ்சாங்கன்னு தெரில. வேதம் அநேக நாள் என்று சொல்லுகிறது. அநேக நாள் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க. அதே போல் குமாரர்கள் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் தகப்பனாகி எப்பிராயிம் அநேக நாள் துக்கம் கொண்டாடுகில் அவன் சகோதரர் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தார்கள். எல்லாரும் வந்து ஆறுதல் சொல்ல வராங்க. அதுக்கு பின்னாடி தான் ஒரு சம்பவம் நடக்கிறது. அப்போ இந்த சேர்
சேராள் என்கிறதான ஒரு பெண், இவள் வருவதற்கு முன்பாக ஒரு காரியம் அந்த குடும்பத்திலே நடக்கிறது. ஒரு துக்ககரமான சம்பவம் நடக்கிறது. ஆனால் எப்பிராயீமோட அந்த காரியங்கள் என்ன, ஆசீர்வாதம் என்ன, யாக்கோபு எப்பிராயீமை எப்படி ஆசீர்வதிச்சான் அப்படின்னு சொன்னால், மனாசேயை விட நீ அதிகமாக பெருகுவ, மனாசேயை காட்டிலும் நீ அதிகமாக பழுகுவ, நீ ரொம்ப பெருசாக நீ பழுகுவ. யோசேப்பு பேர் வைக்கும் போது அவன் அப்படி தான் பேர் வைக்கிறான். கர்த்தர் என் சிறுமையை பார்த்து அந்நிய தேசத்திலே அவரை பழுக பண்ணினான்னு சொல்லி பேர் வைக்கிறான். ஆனால் எப்பிராயீம் மேலே சத்துரு கண் வைக்கிறான். எப்பிராயீமோட சந்ததியை தொடறான். எப்பிராயீமோட சந்ததி வழி தவறி போகிறாங்க. அவங்க தேவையில்லாமல் போய் ஒரு காரியத்தில் ஈடுபடுறாங்க. அங்கே ஒரு கொலை நடக்கிறது. அங்கே அவர்கள் கொல்லப்பட்டு போகிறார்கள். எப்பிராயீமுக்கு துக்கம் வருகிறது. அநேக நாள் துக்கம் கொண்டாடும்படியான காரியங்கள் சம்பவிக்கிறது. அல்லேலூயா. தேவ திட்டம் யார் மேலே இருக்குதோ, தேவனுடைய விஷன் பாருங்கள். இன்றைக்கெல்லாம் நீங்கள் சில காரியங்களை சொல்கிறீங்களே, நாங்கள் ரொம்ப பாடுபடுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். யார் மேலே தேவ திட்டம் இருக்குதோ அவர்களை பிசாசு டார்கெட் பண்ணுவான். நீங்கள் தான் அவனுடைய டார்கெட். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டம், ஏன் எனக்கு இவ்வளவு கலக்கங்கள், ஏன் எனக்கு இவ்வளவு குழப்பங்கள், எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே, எல்லாரும் ஏன் உங்களுக்கு மட்டும் அப்படின்னு சொன்னால், ஏன்னா உங்கள் மேலே ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது, உங்கள் மேலே ஒரு திட்டம் இருக்குது. ஈசாக்கு மேலே ஒரு திட்டம் இருக்குது. நீ கடற்கரையினுடைய மணலை போல, வானத்து நட்சத்திரங்களைப் போல நீ பெருகுவன்னு சொல்லி அந்த இடத்துல கர்த்தர் ஆபிரகாமை சோதித்து பார்க்கிறார். உங்கள் மேலே ஒரு திட்டம் இருக்குது பிரியமானவர்களே. திட்டம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நேராக சோதனைகள் கடந்து போகிறது. அதனால தான் எப்பிராயீம் சந்ததியை சத்துரு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் கை வைக்கிறான். ஏன் எப்படி நீ பழுகிடுவ, எப்படி நீ பெருகிடுவ, நான் பார்த்துறேன், பார்க்கலாம், நீ பாவம் செஞ்சுட்டில, அதே யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே வந்த அதே பிரச்சனையை உன் வாழ்க்கையிலையும் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே பிரிவினையை உண்டாக்கி இங்கே குமார்கள் கொலை செய்து விழுகும்படியாக பழுக பண்ணுனான்னு சொல்லி யோசேப்பு அப்படியே சந்தோஷப்பட்டு ஆண்டவரை துதிச்சு பேர் வச்ச அந்த எப்பிராயீமோட சந்ததியில் அதே யாக்கோபு நீ பழுகுவ, இவனுடைய தம்பி இவனிலும் அதிகமாய் பெருகுவான் என்று சொன்ன அதே கோத்திரத்தில் டச் பண்ணுறான். அந்த இடத்துல கை வைக்கிறான். அந்த இடத்துல கை வச்சு என்ன பண்ணுறான்னா அந்த இடத்துல ஒரு பெரிய காரியம் நடக்கிறது. அப்போ பாருங்கள், தேவ திட்டம் யார் மேலே இருக்குதோ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் காரியங்கள் நடக்கிறது. அப்போ இதை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். இதே பாருங்கள், இது நம்மளுக்கு நல்லா தெரியும், இந்த காரியங்கள் தெரியும், இதோட நிற்குதா, இதோட நின்று போயிருச்சா அப்படின்னு சொன்னால் பாருங்கள், ஆதியாகமம் 1:28 ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல படிக்க வேண்டாம், நான் சொல்கிறேன். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இந்த பழுகுகிறதான இந்த திட்டங்கள், பழுகுகிற திட்டம் இது அப்படியே எப்பிராயீம் மேலே வருது. ஆண்டவர் அப்படியே பிளஸ் பண்ணுறாரு. இது அப்படியே யோசேப்புக்கு அந்த விஷன் ஓப்பன் ஆகுது. இது அப்படியே எப்பிராயீம் மேலே வருது. அடுத்தது என்ன நடக்குது? இந்த பழுகுகிறதான இந்த ஆசீர்வாதம் அப்படியே முடியுதானா? முடியவே இல்லை. இது என்ன ஆகுது அப்படின்னு அப்படியே இஸ்ரவேல் சந்ததிக்கு அது அப்படியே பாஸ் ஆகுது. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை படிங்க. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். எடுத்தவர்கள் வேகமாக வாசிங்க. யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணமடைந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. ஆமேன். அவர்கள் மிகுதியும் பழுகி போனார்கள். ஆமாம், பழுகுகிற அந்த ஆசீர்வாதம் அப்படியே அது என்ன ஆகுதுன்னா அப்படியே அந்த சந்ததியில் அப்படியே கண்டினியூ ஆகுது. அவர்கள் பழுகுறாங்க, அவங்க பெருகுறாங்க. இந்த எப்பிராயீம் கோத்திரத்தை பழுகுவேன்னு சொல்லி சொன்ன அந்த காரியம் அப்படியே அந்த சந்ததிக்கே பலிக்கிறது. அவர்கள் பழுகுறாங்க. தேவத்திட்டம் அதுதான், நம்ம பழுகணும், நம்ம பெருகணும், நம்ம குறுகி போகக்கூடாது. இதுதான் ஆண்டவருடைய திட்டம். இதுக்கு விரோதமாக தான் சத்துரு வருவான். இதற்கு விரோதமாக தான் சத்துரு வருவான். இந்த சேராள் என்கிற பெண் இந்த சந்ததியில் வருவது ஒரு காரியமாக இந்த ஒரு காரியம் அவர்களுடைய குடும்பத்திலே நடக்கிறது. அடுத்து ஒரு விஷயம் நடக்கிறது பாருங்க. 1 நாளாகமம் 7வது அதிகாரம் 23வது வசனம் இப்படி சொல்கிறது. பின்பு அவன் தன் பெண்ஜாதி இடத்தில் பிரவேசித்ததினால் அவள் கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெற்றால் அவன் தன் குடும்பத்துக்கு தீங்கு உண்டானதினால் இவனுக்கு பெரியா என்று பெயரிட்டான். பேர் பாருங்கள், அந்த காலத்தில் அப்படி தான் வைப்பாங்க. பேருக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும். இப்போ இவ்வளோ பெரிய தீங்கு எப்பிராயீமோட வாழ்க்கையில் நடந்துருச்சு. அப்புறம் இந்த காரியங்கள்லாம் நடக்குது, எல்லாம் இறந்துட்டாங்க, துக்கம் கொண்டாடுறாங்க. அடுத்தது அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அதுக்கு என்ன பேர் வைக்கிறான் அப்படின்னு சொன்னால் பெரியா அப்படிங்கிற பேர் வைக்கிறான். இந்த எபிரேய பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் தீங்கு அல்லது துக்கத்தில் பிறந்தவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த பேருக்கு என்ன அர்த்தம்? தீங்கு அல்லது துக்கத்திலே பிறந்தவன். அப்போ பெரியாவுக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பில்லை, எனக்கு முன்னாடி இப்படி நடந்தது, இந்த காரியங்கள் நடந்தது. ஆனால் இவன் வர்றான், ஆனால் இவனுக்கு வைக்கப்படுகிற பெயர் என்ன? தீங்கு அல்லது துக்கம்.
பாருங்க, பென்யமீனுக்கு அவனுடைய தாய் ரொம்ப வருத்தத்தில் பெனானின்னு பேர் வைப்பா. ஆனால் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால், யாக்கோப் அப்படியல்ல, இவன் வெளிச்சத்தின் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பென்யமீன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைப்பான். பேரை உடனே மாற்றிடும். ஆனால் இங்கே பேரை மாற்றுறதுக்கு யாருமே இல்லை. இவனுடைய தகப்பனே இவனுக்கு என்ன பேர் வைக்கிறான் அப்படின்னு சொன்னால், இவனுக்கு தீங்கு அல்லது துக்கத்தில் பிறந்தவன். யாபேச பாருங்க, அவனுடைய பேரே துக்கம். அவனுடைய தாய் துக்கத்தில் பெற்றேன் என்று துக்கம்னு பேர் வச்சான். ஆனால் அவனுடைய அந்த அர்த்தத்தையே மாற்றிட்டேன். இன்றைக்கி அநேக பெயர்கள் வச்சுக்கிறாங்க. யாபேஸ்னு பேர் வச்சுக்கிறாங்க. பேரோட அர்த்தம் அப்படி தான் இருக்குது, மாறலை. ஆனால் அவனுடைய அடையாளத்தை ஆண்டவர் மாற்றிட்டாரு. யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் கேட்டவர்கள் அவனுடைய அடையாளத்தையே மாற்றிட்டாரு. இப்படி தான் இங்கே ஒருத்தனுக்கு பேர் வைக்கப்படுகிறது, தீங்கு அல்லது துக்கத்தில் பிறந்தவன். இந்த துக்கத்தில் பிறந்தவனுக்கு பிறந்தவள் தான் இந்த சேராள். அல்லேலூயா. இந்த துக்கத்திலே பிறந்தவன் என்று பெயரிடப்பட்டு தன்னுடைய தகப்பனால் அற்பமாக எண்ணப்பட்டு ஒருத்தன் பிறக்கிறான். இந்த வெறியாவுக்கு தான் ஒரு மகள் பிறக்கிறாள். தேவனுடைய திட்டம் ஓப்பன் ஆகுது. நல்லா நீங்கள் கவனிச்சு பாருங்க. முழு வேதாகமத்துலேயும் எங்கெல்லாம் ஒரு தப்பு நடக்குதோ அங்கெல்லாம் ஒரு பெண்ணை வச்சு ஆண்டவர் ட்ராக் மாற்றுவார். அங்கெல்லாம் ஒரு பெண்ணை வச்சு ஆண்டவர் ட்ராக் மாற்றுவார். எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ, நம்ம சாதாரணமான ஆட்கள் இல்லை. இன்றைக்கெல்லாம் சொல்கிறத நீங்கள் கேட்காதீங்க. பெண்கள் பேசக்கூடாது, பெண்கள் கம்யூனிட்டி சர்வீஸ் கொடுக்கக்கூடாது, பெண்கள் அதை செய்யக்கூடாது, பெண்கள் இதை பண்ணக்கூடாது, பெண்கள் அப்படி பண்ணக்கூடாது. இல்லை, உங்கள் மேலே ஒரு பெரிய திட்டம் இருக்குது. பெண்களே, கபடற்ற புறாக்கள் ஊழியத்தில் இணைந்திருக்கிற பெண்களை, நம்ம மேலே ஒரு பெரிய தேவ திட்டம் இருக்குது. பெண்கள் எழும்பி செயல்படலைன்னா ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் சும்மாலாம் ஏவாளை படைக்கலை. மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதெல்லாம் ஏவாளை படைத்த தேவன் சும்மாலாம் படைக்கலை. எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அங்கே பெண் தான் வந்து திருப்புவான். நல்லா பாருங்கள், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பெண் தேவைப்படுறா. ஒரு பெண்ணால் திருத்த முடியும். பாருங்க, அந்த இடத்துல ஒரு தேவனுடைய திட்டம் அப்படியே அங்கே கன்ஃபியூஸ் ஆகுது. உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் பெண் மூலமாக ஸ்திரீயின் வித்து உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் வகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். அந்த இடத்துல பெண் மூலமாக ஒரு விஷன் ஓப்பன் ஆகுது. பெண் மூலமாக. அடுத்தது பாருங்க, தெபோரால். அடுத்தது ஒருத்தரா நம்ம பார்க்கலாம். யாகேல் பாருங்க. அப்போ அதே மாதிரி அலங்கத்தின் மேலிருந்த ஒரு பெண் பிள்ளை அப்படியே எந்திரக்களின் துண்டை போட்டு அந்த அபிமேலுக்கு வீழ்ந்து போன கதையை பாருங்க. பெண்மொழி எஸ்தர் ராஜாத்தியை பாருங்க. இப்படி நம்ம சொல்லிட்டு போல. மீரியாம பாருங்க, மோசையை உயிரோட காப்பாற்றினது. யோகபத்தை பாருங்க, 3 மாசம் ஒளிச்சு வச்சு. இப்படி பெண்கள் மூலமாக அந்த எபிரேய மருத்துவச்சிகளை பாருங்க, குழந்தைகளை எல்லாம் ஆண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோட காப்பாற்றி பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்படி எடுத்துக்கிட்டோன்னா ஒருத்தர் நீ சொல்லிட்டே போல, டைம் பத்தாது. எல்லாத்தையும் பெண்கள் தான் ட்ராக் மாற்றுவாங்க. சந்ததியில் வரக்கூடிய சாபம், அந்த சந்ததியில் வரக்கூடிய தப்பு. அபிகாயில பாருங்க, அந்த குடும்ப கூடாரமே அப்படியே அந்த இனமே அழிஞ்சு அப்படியே சுவரிலே நீர் விடுகிற ஒரு நாய் கூட இல்லாதபடிக்கு தாவீதுக்கு கோவம் வந்தால் என்ன ஆகும்? அப்படியே தாவீது வரும்போது அபிகாயில் வந்து அப்படியே கோவத்தை மாத்திரா. ஆமாம், நாபாலுக்கு ஒன்றுமே இல்லாதபடி அப்போ இந்த பெண்கள் எழும்பி அதே போல் நம்ம சாமுவேலுடைய அம்மாவை பாருங்க, அண்ணாவை பாருங்க. அந்த சந்ததியில் கோராகின் கூட்டம் அந்த சந்ததியில் அப்படியே சபிக்கப்பட்டு போயிருச்சு. ஏன்னா மோசேக்கு விரோதமாக ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க. ஆசாரிய ஊழியம் செய்ய நீ லாய்க்கில்லைன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தையே அப்படியே ஒதுக்கி வச்ச மாதிரி. ஏன்னா பூமி வந்து அப்படியே பிளந்து அந்த கூட்டத்தை அப்படியே உள்ளே இறக்கி அது ஒரு சபிக்கப்பட்ட சந்ததி. அன்றைய நாட்களிலே இஸ்ரவேலிலே ஏதாவது வேணும், அவங்களுக்கு ஏதாவது காரியங்கள் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இப்படி தான் வந்து கேட்பாங்க. நாங்கள் கோராகின் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு நீங்கள் இதை செய்யணும். அப்போ அந்த அளவுக்கு அவங்க ஒதுக்கப்பட்டாங்க. அந்த 15வது தலைமுறையில் தான் இந்த அன்னாளுடைய கணவனாகிய எல்கானா வரான். அப்போ பாருங்க, இந்த அன்னாளுக்கு ஆண்டவர் கர்ப்பத்தை அடைக்கிறார். இந்த பெண் என்ன பண்ணுறா, தேவ சமூகத்தில் போராடி சாமுவேலை பெற்றுக்கொண்டு அவன் இழந்த அந்த ஊழியத்தை, கோராகின் ஊழியக்காரர்கள் வந்து பணிவிடை வேலை தான் செஞ்சாங்க. ஏன் அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, அந்த ஆசாரிய பட்டத்தையும் நீங்கள் தேடுகிறீர்களோ அந்த இடத்துல ஒரு பொறாமை வந்துச்சு ஆரோன் மேலே. ஆரோனுடைய ட்ரெஸ்ஸை பார்த்து, ஆரோனுடைய காரியங்களை பார்த்து, இவன் மட்டும்தான் செய்வானா, நாங்களும் லேவி புத்திரர் தானே, அதுதான் பிரச்சனை வருது. அப்போ அங்கே இழந்து போன அந்த காரியத்தை இங்கே சாமுவேல் வந்து தான் முதல் பெயர் சபா வரைக்கும் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று விளங்கும்படி ஒரு பெண்ணால் அந்த காரியம் அப்படியே திருப்பப்படுகிறது. பெண்கள் ட்ராக் மாற்றி விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண் தான் இந்த சேராள். இவள் வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பிள்ளையாக வருகிறாள். சேராள் என்கிற பெயருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இளவரசி. எப்படி சாராள் அப்படிங்கிற பேரோட இணைந்தது தான் இந்த சேராள் என்கிறதான பெயர். ஒரு எபிரேய வார்த்தை. இந்த பெயருக்கு என்ன அர்த்தம்? தீங்கிலே பிறந்த ஒருவனுக்கு அவள் பிறக்கிறாள். ஆனால் அவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னு சொன்னால், அவள் இளவரசியாக பிறக்கிறாள். இந்த பெயருக்கு ஆங்கிலம் பிரெஞ்சில் என்ன அர்த்தம் அப்படின்னா பிரியமானவள், அன்பானவள் அப்படிங்கிற அர்த்தங்கள் இந்த சேராள் அப்படிங்கிற பேருக்கு. அப்போ பாருங்கள், ஒரு இடத்துல எந்த இடத்துலலாம் தப்பு நடக்குதோ உங்கள் பெண்ணை வச்சு திருத்துவார்.
அதே போல தான் உங்கள் குடும்பங்களிலே சில காரியங்கள் நடக்குதா? இந்த குடும்பங்களிலே பரம்பரையாய் நடந்து வருகிற காரியங்கள் இருக்குதா? உங்களால் தான் மாற்ற முடியும். அதனால தான் ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல வச்சிருக்காரு. நீங்கள் இனிமேல் சொல்லாதீங்க, நான் ஏன் இந்த இடத்துல இருக்கிறேன்னு தெரில, நான் ஏன் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன்னு தெரில, நான் ஏன் இப்படிப்பட்ட இருக்கிறேன்னு சொல்லாதீங்க. நீங்கள் தான் அதை மாற்ற முடியும், நீங்கள் தான் அதை செய்ய முடியும். உங்கள் கையில் தான் அந்த விஷன் ஓப்பன் ஆகும்னு சொல்லி தான் ஆண்டவர் உங்களை அங்கே இருத்தி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களை, உங்களால் தான் முடியும். எப்படி சாமுவேலை பெற்றுக்கொண்ட அன்னாள் அந்த காரியத்தை ஜெயித்தாங்களோ, அதே போல இந்த சேராள் எப்படி துக்கத்திலே பிறந்தவனுக்கு பிறந்த இந்த பிள்ளை இவ என்ன செய்கிறா அப்படின்னா, ஒரு பெண் தலைவியாக உருவாகிறாள். எப்பிராயிம் கோத்திரத்தில் அன்றைய நாட்களிலே பெண்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான். இந்த பெண் என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, தலைவியாக உயர்ந்து நிற்கிறாள். இவள் செய்த காரியம் என்ன தெரியுமா? இவள் செய்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த காரியத்தை தான் நம்ம பார்க்க போறோம். 24வது வசனம் சொல்கிறது. 1 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்கிறது, இவனுடைய குமாரத்தியாகிய சேராள். யாருடைய குமாரத்தி? இவனுடைய குமாரத்தி. இவன் யார்? இவன் பெரியா. இவன் யார்? இவன் துக்கத்திலே பிறந்தவன். இவனுடைய குமாரத்தியாகிய பெரியாள் சேராள் கீழ்ப்புறமும் மேல்புறமுமான பெத்தரோனையும் ஊசேன் சேராவையும் கட்டினவள். அல்லேலூயா. அவ சாதாரணமான ஆள் கிடையாது. அது மாத்திரம் இல்லை, நூனின் குமாரனாகிய யோசுவாவை பற்றி நம்ம அதிகமாக பேசுவோம்ல. இந்த யோசுவா யாரு? ஆமாம், சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயுளோன் மேலும், சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தக்கூடிய இந்த நூனின் குமாரனாகிய யோசுவா, மோசேக்கு அப்புறம் ஆண்டவர் அவனை தான் தலைவனாக லீடராக எழுப்புறாரு. தேசத்தை பங்கிட்டு கொடுக்கக்கூடிய இவனுடைய அத்தை தான் இந்த சேராள். அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் கொண்டு வராரு பாருங்க. இவனுடைய அத்தை சேராள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பிள்ளை தான் இந்த சேராள். அருமையான ஒரு மகள். துக்கத்திலே பிறந்தவனுக்கு அந்த எபிராயும் கோத்திரத்திலே ரொம்ப துக்கத்தோடு இருந்த ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த காரியங்களை இவ என்ன செய்கிறா அப்படின்னு சொன்னால் திருப்புகிறாள். இப்படி தான் ஆண்டவர் வந்து நம்மையும் ஆண்டவர் அப்படி தான் பார்க்குறாரு. நம்மையும் ஆண்டவர் அப்படி தான் பார்க்குறாரு. இந்த மேல் பெத்ரோன் கீழ் பெத்ரோன் இந்த நாடுகளெல்லாம் என்ன அப்படின்னா, வரலாற்று சிறப்பு மிக்கதான பண்டைய நகரங்கள். இந்த நகரங்கள் சாதாரணமான நகரங்கள் இல்லை. இவை ஏதோ ஒன்று கட்டிட்டா அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். இந்த வேதத்தில் இதை படிக்கும் போது எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. இவ என்ன பண்ணிட்டா? இவ வந்து மேல்புறமும் கீழ்ப்புறமும் மேல்புறமுமான பெத்தரோனையும் ஊசேன் சேராவையும் கட்டினவள் அப்படின்னு சொல்லி இருக்குது. இது என்னடா, இது ஏதோ ஒரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது. அப்போ பாருங்க, இப்போ இதிலிருந்து என்ன நம்மளுக்கு தெரியுது? ஒரு ஆர்கிடெக்சராக செயல்பட்டிருக்கா, ஒரு இன்ஜினியராக செயல்பட்டிருக்கா. ஆர்கிடெக்சர் இன்ஜினியர் 2 பேத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இவங்க வந்து அந்த கட்டிடத்தின் தோற்றம், வடிவமைப்பு இதெல்லாம் இவங்க பார்ப்பாங்க. இவங்க அதனுடைய அந்த கட்டுமான பொருட்கள் என்னென்ன போடுறது, இன்ஜினியர் இதெல்லாம் பார்ப்பாங்க. 2 காரியத்தையும் ஒரு பெண் செய்கிறா. அன்றைய நாட்களிலே, இப்போ இன்றைய நாட்களில் தான் பெண் இன்ஜினியர்கள் அப்படிலாம் பெரிய ஒரு காரியமாக பார்க்கப்படுகிறது கொஞ்சம் காலகட்டத்துக்கு முன்னாடி. ஆனால் அன்றைக்கே வேதாகமத்திலே ஒரு ஆர்கிடெக்சர் வந்துட்டாங்க, ஒரு இன்ஜினியர் வந்துட்டாங்க. ஆண்டவர் பாருங்க பெண்களுக்கு எவ்வளோ சுதந்திரம் கொடுத்தாங்க. நம்ம அதிகமாக வந்து மோசையை பற்றி பார்ப்போம். பித்தோம் ராமசேஸ் பட்டணங்களை மோசையை கட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே ஒரு பெண் கட்டுறா, ஒரு பெண் எழும்பி கட்டுறா. என்ன கட்டுறா? அவள் ஒரு நகரத்தை கட்டுகிறாள். அந்த நகரம் சாதாரணமான நகரம் அல்ல. அந்த நகரம் சாதாரணமான நகரம் அல்ல பிரியமானவர்களே. அது உங்களுக்கு நான் அப்படியே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், அது கவனிங்க. அது எருசலேமின் நுழைவு வாயிலை போல. இந்த சம்பவங்கள் வந்து வரலாற்று சிறப்புமிக்க காரியங்கள் இந்த பட்டணத்திலே நடந்தது. பாருங்கள், என்னாகமத்தில் காரியங்கள் இருக்கும். அதே போல் யோசுவா 10ஆம் அதிகாரத்தை அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்கள் வந்து நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கும். இந்த பட்டணங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். கிபியோன் தேசத்திற்கு விரோதமாக கானானிய ராஜாக்கள் கூடிக்கொண்டு போருக்கு வருவாங்க. எல்லாரும் போய் யோசுவாக்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. ஹெல்ப் கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், யோசுவா 10:10 படிங்க. யோசுவா 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் படிங்க. கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்ரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசேக்கா மட்டும் மக்கதா மட்டும் முறியடித்தார்கள். பார்த்தீங்களா? இந்த இடத்துல என்ன? பெத்ரோனுக்கு போகிற வழியிலே அவர்களை வந்து கானானிய ராஜாக்களை துரத்துகிற அந்த காரியங்களை நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த பெண் கட்டின காரியங்கள் சாதாரணமான காரியங்கள் அல்ல. சாலமோன் ராஜாவினுடைய நாட்களிலே இந்த பெத்ரோன் கீழ்ப்புறமும் மேல்புறமுமாக இருக்கக்கூடிய இந்த பெத்ரோன் எப்படி சாலமோன் வச்சுருந்தாரு அப்படின்னு சொன்னால், அந்த பெத்ரோன் அப்படிங்கிறது ஏதோ சாதாரணமாக நம்ம பார்க்குற மாதிரி ஒரு காரியம் இல்லை. அது மலை மேல் இருக்கிறதான ஒரு பட்டணத்தை போன்றது. அது மலை மேல் இருக்கிறதான ஒரு மலைப்பாங்கான இடத்திலே இருக்கிறதான ஒரு கோட்டை போல. அது அந்த மாதிரியான ஒரு இடம்தான் இந்த பெத்ரோன். இந்த இடத்துல சாலமோன் ராஜா என்ன பண்ணுற? எருசலேமின் நுழைவு வாயிலை போல எதிரிகள் அதுக்குள்ளேருந்து ஊடுருவி வருவதற்கு
கட்டுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த சாலமோன் அதில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, மதில்களை கட்டி அப்படியே தாழ்பால்களை கட்டி கோட்டைகளாக அதை வந்து போட்டு வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று குறிப்புகள் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட காரியங்களை சாலமோன் வச்சிருந்தாராம். அப்போ அந்த இடம் என்ன இருக்குது, பாழாக இருக்குது. சாலமோன் கட்டி இருந்ததான அந்த காரியங்கள் அதெல்லாம் இடிஞ்சு போயிருச்சு, அதெல்லாம் உடஞ்சு போயிருச்சு. எதிரிகளெல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க, சத்துருக்கள் உள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. யோசுவா பாருங்க, அந்த வழியாகத்தான் கானானிய ராஜாக்களை துரத்தி விடுறாரு அந்த எருசலேம். அப்போ ஒரு முக்கியமான பிளேஸ், முக்கியமான இடம். அந்த இடத்த ஒரு பெண் என்ன பண்றா, அலங்கத்தை கட்டுகிற நெகேமியாவை பற்றி, எஸ்ராவை பற்றி நம்ம அதிகமாக நம்ம படிக்கிறோம். இங்கே ஒரு பெண் தன்னுடைய ஜனத்துக்கு, தன்னுடைய குலத்துக்கு, தன்னுடைய காரியங்களுக்காக இவ என்ன செய்கிறா அப்படின்னு சொன்னால், அலங்கத்தை கட்டுகிறது போல ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறாள். இவள் கட்டின காரியம் சாதாரணமான காரியம் இல்லை. இவள் தன்னுடைய அந்த குடும்பத்திற்கு, அந்த ஒரு தன்னுடைய ஜனத்துக்கு என்ன செய்கிறா அப்படின்னு சொன்னால், பாதுகாப்பை உறுதிப்படுத்தி அந்த காரியங்களை கட்டுகிறாள். அதுதான் வசனம் சொல்லுகிறது. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். இன்னைக்கு நம்ம கட்டுகிறவர்களாக காணப்படணும். இந்த சேரால் எப்படி எழும்பி கட்டினாலோ அதே போல நம்ம கட்டுகிறவர்களாக காணப்படணும். இவ்வளோ ஒரு பட்டணத்தையே கட்டுறா, இவ ஒரு பட்டணத்தையே கட்டுறா. அந்த இடத்துக்குள்ளேருந்து இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, எதிரிகள் வரக்கூடாது, யாரும் வரக்கூடாது. பாருங்க, இன்றைக்கும் அந்த காரியங்கள் இருக்கிறது, அந்த பட்டணம் இருக்குது. இன்னைக்கு வந்து பாலஸ்தீனாவில் அதனுடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னால் பெய்ட்ஊர் அல் பௌகா. இது வந்து மேல் பெத்ரோனுக்கு இந்த பேர். அதே போல் கீழ் பெத்ரோனுக்கு பெய்ட்ஊர் அட் தக்தா. இதுதான் வந்து கீழ் பெத்ரோனுக்கு பேர். அப்போ இன்றைக்கும் அந்த பட்டணங்கள் இருக்குது. இந்த பட்டணங்களை கட்டுனது யார் அப்படின்னு சொன்னால் நம்ம சேரால் கட்டுறா. எப்பேற்பட்ட ஒரு வேலையை செய்கிறா பார்த்தீங்களா. அப்போ இந்த சேரால் இளவரசி என்கிறதான அந்த பெயரை கொண்டவள். பிரெஞ்சு மொழியில் அவளுடைய பெயருக்கு அர்த்தம் அன்பானவள், பிரியமானவள். அப்போ இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை இந்த சேரால் செய்கிறாள். அப்போ சேரால் மேலே இருக்கிற அபிஷேகம் என்ன அபிஷேகம்னா, கட்டுகிற அபிஷேகம், கட்டுகிற அபிஷேகம். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தோடு ஆண்டவர் நம்மளை பார்க்குறார். ஒரு பெண் எங்கெல்லாம் எழும்புறாளோ அங்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், கிராமங்கள் காப்பாற்றப்படும், பட்டணங்கள் கட்டப்படும், இங்கே ஒரு குலமே பாதுகாக்கப்படுகிறது. அந்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகள், அந்த வாக்குத்தத்தங்கள் அப்படியே வந்து பலிக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் பலிக்க விடாதபடி சத்துரு செய்தான். ஆனால் இவ கரெக்டாக அதை புரிஞ்சுக்கிட்டா. இந்த வார்த்தை, இந்த வசனம் என் குடும்பத்தில், என் ஜனத்தில் நடக்கணும். பெரியாவின் குமாரத்தியாகிய சேரால் பிறக்கிறா. துக்கத்தில் பிறந்தவன் என்று பெயரிடப்பட்டாலோ தன்னுடைய தகப்பன் வேதனைப்பட்டு துக்கத்தில் பிறந்தவன் என்று பெயர் வைக்கிறான். ஆனால் துக்கத்தில் பிறந்தவனுக்கு அவள் பிறக்கிறாள், சேராள் பிறக்கிறாள். அங்கே சூழ்நிலையே மாறுது. கட்டப்படாமல் இடிந்திருந்த காரியங்களெல்லாம் கட்டப்படுகிறது. இன்றைக்கும் அப்படிதான். நம்ம பிறந்த சூழ்நிலை, நம்மளுடைய குடும்ப பின்னணி, நம்ம இருக்கிற காரியம், நம்ம இருக்கிற இடம், எதையும் நீங்கள் பார்க்காதீங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் கரங்களிலே அந்த பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமாம், தெபோராளை போல, தெபோராளாகிய நான் எழும்பாத வரையிலும் கிராமங்கள் பாழாய் போய் கிடந்தன. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கலாம். அப்படியே ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் எழும்புவோம், நாங்கள் எழும்புவோம், சேராளை போல நாங்கள் எழும்புவோம். இந்த சேரால் பாழாய் கிடந்தவைகளை கட்டினால், இந்த சேரால் வந்து துக்கத்திலே பிறந்தவன் என்பவனுக்கு மகளாக பிறந்திருந்தால் கூட தன்னுடைய சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை அப்படியே சுதந்திரித்து அப்படியே செய்தாள். அல்லேலூயா. விழி விழி விழித்துக்கொள் தெபோராளே, கர்த்தரின் மகிமை இன்று உன்மேலே. விழி விழி விழித்துக்கொள் தெபோராளே, கர்த்தரின் மகிமை இன்று உன் பேலே. அல்லேலூயா. ஆண்டவரே, கர்த்தருடைய மகிமை எங்கள் மேலே உதிக்கட்டும், கர்த்தருடைய வெளிச்சம் எங்கள் மேலே உதிக்கட்டும். ஆண்டவரே, அப்பா, தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போய் கிடந்தன. இந்த சேரால் எழும்புற வரைக்கும் எபிராயிம் கோத்திரத்தில் ஒரு சந்தோஷமே இல்லை, ஒரு துக்கம் இருந்துச்சு, ஒரு வருத்தம் இருந்துச்சு. அதே போல தான் உங்கள் குடும்பங்களை காணப்படுகிற துக்கங்கள், உங்களுடைய அந்த சூழ்நிலையில் காணப்படுகிற எல்லா விதமான மாறுபாடுகளையும் ஆண்டவர் தகர்த்திரும்படியாக உங்களை ஆண்டவர் அபிஷேக்கிறார், உங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அந்த காரியங்கள் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்க அப்படியே நம்ம ஒப்புக் கொடுக்கலாமா முழுவதுமாக எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற சூழ்நிலை இனி நாங்கள் சொல்ல மாட்டோம். இந்த குடும்பத்தில் வந்து நான் பிறந்துட்டேன்னு சொல்ல மாட்டோம். இந்த இடத்துல நான் வந்துட்டேன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். எங்களை சுற்றி இருக்கிறவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டோம். துக்கத்தில் பிறந்தவன் என்று பெயர் வைத்தவனுக்கு பிறந்த சேராளை போல நாங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, அப்பா, நாங்கள் எழும்புவோம், நாங்கள் கட்டுவோம். கீழ் பெத்ரோனையும் மேல் பெத்ரோனையும் பேரேஸ் ஊசாவையும் அவள் கட்டுனது போல நாங்கள் கட்டுவோம். எங்களை நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா, நாங்கள் கட்டுவோம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய தேவ வல்லமை நம் மீது இறங்குகிறது, தேவ வல்லமை நம் மீது இறங்குது. கட்டுகிற அபிஷேகம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். இந்த வசனங்கள் அப்படியே எங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்கட்டும். முழுவதுமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமைகளை ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.